ஹாய். இன்னொரு வீடியோ லெக்சர்ல கார்பன் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதுவும் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ல ஒண்ணு தான். லாஸ்ட் 2 வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ல நைட்ரஜன் சைக்கிள் பத்தியும், பாஸ்பரஸ் சைக்கிள் பத்தியும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ கார்பன் சைக்கிள் இது வந்து உலக அளவுல குளோபல் லெவல்ல கார்பன் சைக்கிளும், வாட்டர் சைக்கிளும் ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ல. ஸோ இது வந்து எசென்ஷியல் ஃபார் லைஃப். வாட்டரும், கார்பனும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் நம்மளுடைய லைஃப்க்கு. அதாவது நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ், பிளான்ட் செல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேவையானது கார்பனும், வாட்டரும். இந்த 2 சைக்கிளுமே வந்து அட்மாஸ்பியரிக் ரிசர்வாயர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய சைக்கிள். அந்த கார்பனும், வாட்டர் சைக்கிளும். ஆனா ஹியூமன் ஹியூமன் மேன் மேட் பர்டூபரன்ஸ்னால அதாவது சில மேன் மேட் ப்ராடக்ட்ஸ்னால நம்மளுக்கு இந்த கார்பன், வாட்டர் சைக்கிள்ல சேஞ்சஸ் நடந்து நம்மளுக்கு வெதர் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது. இந்த கார்பன் வந்து பயாலஜிக்கல் காம்போனன்ட்ல மெயின் காம்போனன்ட். எப்படின்னா, புரோட்டீனா, கார்போஹைட்ரேட்டா, நியூக்ளிக் ஆசிடா கார்பன் வந்து என்டர் ஆகி அது வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது லிவிங் ஆர்கானிசம்க்கு. அதே மாரி இது வந்து பயோட்டிக் காம்போனன்ட்னு சொல்லலாம். ஸோ அதே மாரி ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆன இந்த லைம்ஸ்டோன் அதாவது கால்சியம் கார்பனேட் 80% அப்புறம் கீரோஜென்ஸ் அதாவது இன்சால்யூபிள் ஆர்கானிக் மேட்டர் இந்த செடிமெண்டரி ராக் கூட இருக்கக்கூடிய இன்சால்யூபிள் ஆர்கானிக் மேட்டரா இருக்கக்கூடியது 20% இருக்கு இந்த கார்பன். இந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல நம்மளுடைய நார்மல் ரெஸ்பிரேஷன் மூலியமா மட்டும் இல்லாம இந்த வால்கனோ எரப்ஷன் மூலியமா இந்த கார்பன் டை ஆக்சைடு பிரைமரிலி போட்டோசிந்தசிஸ் மூலியமா அப்சார்ப் ஆகப்பட்டு நெக்ஸ்ட் டெரெஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. அதாவது பிளான்ட் ட்ரீஸ் இதெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைட அப்சார்ப் ஆகி அத வந்து ஃபுட்டா கன்வெர்ட் பண்ணி புரோட்டீன், கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் ஆசிட கன்வெர்ட் பண்ணி ஹெட்டெரோட்ராப்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ ஃப்ரம் ஆட்டோட்ராப் டு ஹெட்டெரோட்ராப். அதுக்கப்புறம் ஓஷியனுக்கு வந்து நம்ம டெரெஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ல இருந்து ஃபாசில்ல இருந்து லீச் ஆகி ஓஷியனுக்கு மூவ் ஆகுது. இந்த கார்பன். ஸோ ஓஷனுக்கு போகும்போது இது கார்போனிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. இந்த கார்போனிக் ஆசிட் தான் ஓஷியன் அசிடிஃபிகேஷனுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது ஓஷியன்ல அ இருக்கக்கூடிய பிஹெச் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்றது இந்த கார்போனிக் ஆசிட். இந்த ஓஷியானிக் அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் சிக்வெஸ்டரிங். சிக்வெஸ்டரிங் அப்படின்னா கார்பன ஸ்டோர் பண்றது, கார்பன் பூலா. எப்படின்னா பல 100 ஆண்டுகளா மெயின்டெயின் பண்ணுது. பட் இந்த பேலன்ஸுக்கு முக்கியமான ஒண்ணு வந்து இந்த ஓஷன்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும், செலைனிட்டியும் பொறுத்து தான். இத தவிர நம்மள பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃப்ளூயில்ஸ். ஃபாசில் ஃப்ளூயில் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு ஃப்ளூயில். ஸோ இந்த ஃப்ளூயில்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் அக்ரிகல்ச்சர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, டீஃபாரஸ்டேஷன் மூலியமா ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாமுமே அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடுக்கு அதிக அளவு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு கார்பன். ஸோ இத ஃபாரஸ்ட் ரிமூவல் பண்றதுனால, நம்மளுக்கு இந்த வுட்ல இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஹியூமஸ் அப்டின்னா, இந்த டீகே ஆகிக் கொண்டு இருக்கிற இந்த ஈரத்தன்மையோட கொண்டு இருக்கிற அந்த டெட் அண்ட் டிகே ஆர்கானிக் மேட்டர்ஸ். இதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பனும், அக்ரிகல்ச்சர் மூலியமா ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பனுமே வந்து அதிக அளவு நம்ம அட்மாஸ்பியர்ல சேரக்கூடிய ஒண்ணு. இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய ஆ அக்ரிகல்ச்சர் மூலியமா எடுக்கப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த அக்ரிகல்ச்சர் மூலியமா கிராப்ஸ் வந்து ஜஸ்ட் 1 இயர் கிராப் ஆர் 2 இயர் கிராப் இப்படி இல்ல மந்த் வைஸ் கிராப்ஸ்ல தான் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் ஆகப்படுது. அத தவிர நம்மளுடைய ரிலீஸ் ஆஃப் கார்பன் வந்து அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ப்ளோயிங் அதாவது ஃப்ரீக்வென்ட் அக்ரிகல்ச்சர்ல இந்த லேண்ட் ப்ளோயிங் பண்றதுனால அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைட கீலிங் அப்படின்றவர் வந்து நம் 1960ல இருந்து சம் 210 வரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்ததுல, நம்மளுக்கு இந்த கிராஃப்ல காட்டுது பாருங்க. இன்கிரீஸ்டு கர்வா தான் காட்டுது. ஸோ அது வந்து 1960ல 310 ppmஆ இருந்தது. 2010ல 390 ppmஆ இன்கிரீஸ் ஆகுறத பார்க்க முடியும் இந்த கர்வ்ல. ஸோ இத வச்சு நம்ம கார்பன் டை ஆக்சைடு காலப்போக்குல இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு அப்படின்றது ப்ரூவ் பண்ண முடியுது. இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர். ஏன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் அதிகமான நில அமைப்புகள் பார்க்க முடியுது. சதர்ன் ஹெமிஸ்பியர். இந்த டீப் ஓகே. இதெல்லாம் தவிர டீப் ஓஷன்ல லார்ஜஸ்ட் பூல் ஆன இந்த கார்பன் வந்து 50 மடங்கு 50 டைம் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. அது காலப்போக்குல அதாவது 100 இயர்ஸ் ஒன்ஸ் 100 இயர்ஸ்ல தான் வந்து செட்டில்மென்ட் நடக்கும். அத தான் தெர்மோஹாலைன் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கரெக்ட்டான டெம்பரேச்சரும், சலைனிட்டியும் அளவா இருந்தாக்கா, ஸ்லோவா இந்த செடிமென்டேஷன் நடக்கும். இத தான் தெர்மோஹாலைன் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு அதனால தான் ரீஃபாரஸ்டேஷன் அதிகமா பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாரும் பேசிக்கிற ஒண்ணா இருக்கு. அப்பதான் குளோபல் வார்மிங்க வந்து நம்ம தடுக்க முடியும்.
பிஃபோர் 1850 இந்த 1850க்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கார்பன் டை ஆக்சைடு வந்து 280 ppm இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1989லேருந்து 2008 வரைக்கும் இந்த 2080 ppm 1% per இயரா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக 2008ல வந்து குளோபல் டோட்டல் கார்பன் டை ஆக்சைடு சாயில் ரெஸ்பிரேஷன் மூலியமாக கிடைக்கிறது 98 பில்லியன் டன்ஸ் ஆகவும், அடுத்தது 2008ல இந்த கார்பன் டை ஆக்சைடு சாயில் ரெஸ்பிரேஷன் மூலியமா ரிலீஸ் ஆகுறது 98 பில்லியன் டன்ஸா இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 20th செஞ்சுரி லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 20th செஞ்சுரியில கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. அலாங் வித் கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஆன மீத்தேன், ஓசோன், நைட்ரஸ் ஆக்சைடு, அதுக்கப்புறம் குளோரோ ஃப்ளூரோ கார்பன். இது எல்லாமே என்ன பண்ணும்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்களில் ஒன்றான இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணுறது மூலியமா, அதுக்கப்புறம் இந்த சோலார் வந்து ஹீட் எனர்ஜியை திரும்ப பூமிக்கே ரிவர்ட் பண்ணுறதுனால குளோபல் வார்மிங் ஏற்படுறத பார்க்க முடியுது. ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்கக்கூடிய ஒன்று, இந்த மாதிரியான பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளில் பார்க்கக்கூடிய மினரல்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் வந்து எதில் ஜாஸ்தி இருக்குது, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த கார்பன் வந்து ஓஷன்லையும் லார்ஜ் லேக்லையும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாசில், அதுக்கு அடுத்தது தான் ஃபாசில் ஃப்ளூயில், அதுக்கு அடுத்தது டெரஸ்ட்ரியல் சாயில்லையும், அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்லையும், கடைசியாக டெரஸ்ட்ரியல் வெஜிடேஷன்லையும் பார்க்க முடியும். ஸோ ஷார்ட்டாக இந்த கார்பன் சைக்கிள் டயக்ராமேட்டிக் வியூவில் பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்த்த இதுதான் வெதரிங் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ராக்ஸ் மூலியமாகவும், வால்கனோ மூலியமாகவும், இந்த நம்மளுடைய பிளான்ட் அண்ட் அனிமல் ரெஸ்பிரேஷன் மூலியமாகவும், ஹியூமன் எமிஷன்ஸான இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸாகவும் இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அதை தவிர ஓஷனில் இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ் அதோடைய ரெஸ்பிரேஷன் மூலியமாகவும் நம்மளுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு கிடைக்குது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி டெரஸ்ட்ரியல்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் மூலியமாக என்டர் ஆகுது. அதை தவிர நம்மளுடைய வெதரிங் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ராக்ஸ் மூலியமா லேண்டுக்கும் சாயில் கார்பனாக கன்வெர்ட் ஆகுது. இந்த சாயில் கார்பன் ஃபாசில் கார்பனாக கன்வெர்ட் ஆகுது லாங் டெபாசிஷன் ஆஃப் ஃபாசில்ஸ்னால, அதுலேருந்து ரீச் ஆகக்கூடிய கார்பன்னால. இந்த கார்பன் எல்லாம் வந்து மைக்ரோபியல் ரெஸ்பிரேஷன் மற்றும் டீகம்போசிஷன் மூலமா திரும்ப ஓஷனுக்கு லீச் அவுட் ஆகி ரன் அவுட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஓஷன் செடிமெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ ஓஷன் செடிமெண்ட்ஸாக இருக்கக்கூடியது காலப்போக்கில் அப்லிஃப்டிங் ஆஃப் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அகெயின் நம்மளுக்கு நிலத்துக்கு திரும்ப கிடைக்குது. அதை தவிர நம்ம மெரைன் ஃபோட்டோசிந்தசிஸ்ல இந்த வீடியோ லெக்சர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ்.